இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஒரு பாரிய கோர விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்குது. இது வந்து ஒரு சிறிய ரக கார் ரக வாகனம் ஒன்றும் ஒரு பயணிகளை ஏற்றி வந்து பஸ் ரக வாகனம் ஒன்றும் இந்த இடத்துல விபத்துக்குள்ளாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கணும். அதோட போலீஸ் பாதுகாவலரும் இந்த இடத்துல வந்து வந்திருக்கணும். விபத்துக்குள்ளான வாகனங்களை பார்க்கின்ற போது ஒரு பாரிய விபத்து தான் நடந்திருக்குது இந்த இடத்துல. குறிப்பாக கடந்த காலங்களாக வந்து இந்த விபத்துக்கள் என்ற வந்து அதிகமாக கொண்டிருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் வட்டுக்கோட்டை பிரதேசத்திலே ஒரு பயணிகள் வாகனம் ஒன்று, பயணிகள் பஸ் ஒன்றும் பயணிகளோட விபத்துக்குள்ளானதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சமூக வலைத்தளங்களூடாக பார்த்துருப்பீங்கள். இதிலேயும் வந்து இன்றைய தினமும் இந்த பயணிகள் பஸ்ஸும் ஒரு கார் ரக வாகனம், ஒரு சிறிய வேன் மாதிரியான வாகனம் ஒன்று தான் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இந்த பஸ் ரக வாகனம் வந்து பருத்தித்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வாகனம். அந்த வீதியில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். அந்த சிறிய ரக கார் ரக வாகனம் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணித்ததாக வந்து சொல்லப்படுது. இந்த பஸ்ஸினுடைய நிலைமையை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பஸ் வந்து தன்னுடைய அந்த பாதையை விட்டு விலகி அருகில் இருக்கின்ற ஒரு கடையை நினைக்கிறேன், ஒரு பலசர கடைக்குள்ளே வந்து போயிருக்குது. அருகாமையில் இன்னும் ஒரு கொஞ்சம் சொன்னால் உள்ளுக்க போயிருக்கும். அதோட இந்த கடைக்கு முன்னால் நின்ற ஒரு சைக்கிளும் வந்து சிவரோட கொண்டே வந்து அப்படியே அடிச்சிருக்கு. நல்ல காலம் இந்த இடத்துல வந்து ஆட்கள் யாருமே இல்லாததால் ஆட்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஆனால் டிரைவருக்கும் வந்து 2 வாகனங்களை இப்போ செலுத்திய டிரைவர்களுக்கும் காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் விபத்து வந்து அப்படி ஒரு கோர விபத்தாக வந்து காணப்படுது. பாருங்கள், இந்த தனியார் ரக இந்த பஸ் வண்டி வந்து சரியாக வந்து சேதமடைஞ்சிருக்கு. சொந்தக்காரர்களும் வந்து உண்மையிலே வந்து பாவமே விபத்துகள்ன்றது வந்து உண்மையிலே எதிர்பாராத விதமாகத்தான் நடைபெறுகின்றது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து சரியான கவனமாக வந்து இந்த பாதைகளில் வந்து வாகனங்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஏன்னா பாருங்கள், ஒரு சிறிய ஒரு தவறு இல்லாட்டிக்கு கொஞ்சம் வேகம் அதிகமானதால் இந்த விபத்து வந்து எப்படி வந்து மாறி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா தனியார் பஸ்ஸில் வந்து டிரைவர் மட்டும் இல்லை, பயணிகளும் வந்து பயணிக்கிறது வந்து வழக்கம். இந்த பஸ் வாகனத்தினுடைய கண்ணாடிகளில் வந்து உடைந்து ரோட்டு முழுவதும் வந்து எல்லாமே வந்து பறந்துருக்குது. இப்போ வந்து போலீஸ் பாதுகாவலர்கள் வந்து இந்த ரோட்டை வந்து சிறு நேரம் தடைப்படுத்தி வச்சிருக்கணும். இதில் பாருங்கள், இந்த வாகனம் இந்த பஸ் வண்டியை விடவே இன்னும் நிறைய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. எல்லாம் இந்த டயர்கள் எல்லாமே வந்து உடைந்து பாருங்கள், இந்த காரினுடைய ஒரு பாகம் கூட எங்கே வந்து இருக்குன்னு சொல்லி உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து உண்மையிலே கவலையாக இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற மக்கள் இல்லாட்டிக்கு இந்த இளைஞர்கள் வந்து இந்த பஸ் வண்டிகளை வந்து அப்புறப்படுத்துவதற்கான உதவிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த பகுதிகளிலேயும் வந்து எப்படி வந்து சேதமாயிருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இந்த தனியார் பஸ் வண்டிகளை ஓட்டுபவர்கள் வந்து உண்மையிலே ஒரு தொழில் ரீதியாக செய்கிறவர்கள் உண்மையிலே இப்படியான விபத்துகள் மூலமாக பாருங்கள் அவருடைய வாகனங்களும் சேதமாகி சில உயிர்களும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சரியான முறையில் பஸ்ஸுகள் இதுகளை செலுத்துகிறார்கள், சரியான முறையில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பேர் மாதிரி அதனால வந்து அடிச்சு வந்து நடந்தாலும் அவங்க
போலீஸ் பாதுகாவலர்களும் சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து வருகை தந்து தங்களுடைய இந்த வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தினுடைய கொடியேற்ற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இப்படியான ஒரு விபத்து இடம்பெற்றது உண்மையிலேயே ஒரு சோகமான நிகழ்வு. குறிப்பாக இந்த நல்லூர் ஆலயத்துக்கு வந்து நிறைய மக்கள் வருகை தருவினம் என்ற பாதைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இந்த இன்னும் ஒரு 25 நாட்களுக்கு இந்த பாதைகளால் வந்து பயணிகள் வந்து அதிகமாக போய் வருவினம். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வாகனங்களை செலுத்துவது நல்ல என்று நினைக்கிறேன். இது வந்து திடீரென்று நடைபெற்ற ஒரு விபத்து. இந்த பாதையால் பார்த்து கொண்டு போகிறார்களுக்கு இது வந்து வெறும் ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த சொத்துக்களுக்கு சொந்தமானவர்கள் இல்லாட்டிக்கு இந்த விபத்தில் வந்து சிக்கிய அந்த உறவுகளுக்கு தான் இதனுடைய வலியும் அதனுடைய அருமையும் வந்து தெரியும். வாகனங்களை செலுத்துகிற உங்களுக்கும் வந்து குடும்பங்கள் இருக்கும். அதனை வந்து கருத்தில் கொண்டு இந்த வாகனங்களை உண்மையிலேயே செலுத்த வேண்டும்.